உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பெர்ஃபார்மர் சினிமால வந்து நான் இவர் ஒரு டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இவர் எனக்கு ரொம்ப டான்ஸரா கேக்குறீங்களா ஹீரோ கேக்குறீங்க? டான்ஸ் ஹீரோவை கேக்குறேன் நான். விஜய் சார் தான். ஓகே, அதுதான் உங்களுடைய. அவரு ஃபைட்டா இருந்தாலும் சரி, டான்ஸா இருந்தாலும் சரி, டைலாக்கா இருந்தாலும் சரி, எதுவுமே அவரால் லேட்டே ஆகாதுங்க. ஒரு 100 ப்ரொஃபஷனல் பர்சன் எதுவா இருந்தாலும் அது நம்ம நினைப்போம், ஐயோ இது எப்படி பண்ண போறாருன்னு அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாரு. அது விஜய் சார் தான். அது இன்ஸ்பயர் ஆகணும். எனக்கு மத்த எல்லா ஆர்டிஸ்டும் பிடிக்கும், ஆனா விஜய் சார் ஆஸ் அ ஒர்க்கரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அந்த ஸ்பாட்ல வந்து அவர் கத்துப்பாரு, மத்தபடி நீங்க போய் தனியா ட்ரெயின் பண்றது? அவரு ஜஸ்ட் எங்க இருந்தாலும் அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. தூரமா ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தாருன்னா அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பார்த்தே அப்சர்வேஷன் பண்ணிடுவாரு. இங்க வந்து ஒரு 4 வாட்டி ஆடுவாரு, அவ்வளவுதான், உடனே டேக் பண்ணிடுவாரு. என்னன்னா இது என்ன அசால்ட்டா ஆடுறாரு, இவ்வளவு நேரம் நம்ம வெயில்ல சிந்தி வேர்வை சிந்து ஆடி இருக்கோம். அவருக்கு அந்த சினிமால ஒரு பற்று இருக்குங்க அவருக்கு. இல்லைன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கூட அந்த டைமிங் சென்ஸ், அந்த டைம்னா அந்த டைம் வந்துருவாரு. அதே மாதிரி போறது பினிஷ் ஆனா அவரு கூட வந்து வச்சுங்களேன் வேலைக்கு கரெக்டா நடக்கும், லஞ்ச் பிரேக் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நைட் ஓவர் நைட் எல்லாம் கால்ச்சிக்கலாம், அவரால் வேலை முடிச்சிடலாங்க. இப்ப ஆஸ் அ கோரியோகிராஃபர் சொதப்பி நிறைய நடக்குமா உங்களுக்கு? ஒரு ஹீரோ சொதப்பி இல்ல அப்படின்னு இல்ல. இப்போ அப்படி ஒரு விஜய் சார்னா ஆன் டைம் எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆஸ் அ கோரியோகிராஃபரா நான் இருக்கேன்னா அவரை வச்சு என்னென்ன இன்னைக்கு எடுக்கணும், சரணம் ஒண்ணு, ஒரு பல்லவி ஒண்ணு, எண்டு பல்லவி எடுக்கணும்னா அதை முடிச்சிருவேன் நான். ஓகேங்களா? அவர் முடிக்கும் போது ஏன் அந்த டைம்க்கு எல்லாம் முடிச்சு செட்டில் ஆகணும். 4 நாள் சாங்னா அந்த 4 நாள் சாங் ஃபுல் அவர் நின்று முன்னாடியே முடிச்சிடலாம் அவரை வச்சா.